திருஞான சம்பந்த பெருமான் குருவடிகள் போற்றி போற்றி. குருவர்களையும் திருவர்களையும் துதித்து வணங்கி அழுதர் முயங்கு பொன்மழை வெள்ளியன் தாயார் சமேத திருமுருகநாத பெருமானின் மலர்பாதத்தையும் இவையாலும் சண்முகநாத பெருமானின் கமலமலர் வாதத்தில் அடியேன் சரண் புகுந்தும் இங்கே வருகை புரிந்திருக்கின்ற அத்தனை சிவனை அன்பர்களை வணங்கி மகிழ்கின்றோம். 12 திருமுறைகளை முற்றோதல் செய்தும் அதனுடைய பொருள் நலங்களை சிந்தித்தும் அதுகளுடைய பதிக வரலாறு தல வரலாறு உள்ளிட்ட அனைத்தையுமே சிந்திக்கின்ற ஒரு பெரும்பாக்கியத்தினை நமக்கெல்லாம் திருமுருகநாத பெருமான் அருளி செய்கின்றார். அந்த வகையிலே நம்ம இதுவரை முதலாம் திருமுறை முற்றோதல் செய்துட்டோம். 2ஆம் திருமுறை 5 பதிகங்கள் நம்ம பாராயணம் பண்ணோம். இப்போ இடைப்பட்ட காலத்தில் நம்ம இந்த கண் ஆப்ரேஷன் பண்ணதுனால கொஞ்சம் நின்றுடுச்சு. அவர் பெருமா அதுக்குரிய நாள் சாமி வச்சுருப்பார் இல்லையா, நீங்கள் ரதசப்தியிலேருந்து தூங்குப்பா அப்படின்ட்டு. ரதசப்தி மிக அருமையான ஒரு நாள். மகாபாரதத்தில் இந்த ரதசப்தி மிக சிறப்பாக போற்றப்படும். அதில் அதாவது நம்ம மகாபாரதம்னாவே பகவத்கீதைக்கு தான் எல்லோரும் போயிடுறாங்க. கீதா உபதேசம் தான் சிறப்பு அப்படின்னு நம்ம போயிடுறோம். அதை விட சிறப்பான ஒரு உபதேசம் இருக்குதுங்க. அதான் பீஷ்மர் பண்ண உபதேசம். அது இன்னைக்கு பண்ணார். பீஷ்மர் பண்ண உபதேசம் ரொம்ப சிறப்பான உபதேசம். அவரை எதிரணி கூட்டத்தில் வீழ்த்திடுறாங்க. அப்போ அவர் தரை மேலே விட விரும்பவில்லை. அவரே அம்பு அம்பு படுக்கையில் மேலே அவர் படுத்திருக்கிறார். அவர் அந்த நிகழும் போது அது காலம் தட்சிணாயன காலம். தட்சிணாயன காலத்தில் எல்லாம் சூரியன் தென் திசை நோக்கி போவார். அவர் என்ன சொன்னார், வடக்கு நோக்கி போகிற அந்த காலம்தான் உத்தராயண காலம். அது தை மேலே தான் ஆரம்பிக்கும். பெரும்பாலும் தையிலேருந்து நம்ம உத்தராயண புண்ணிய காலம் சொல்கிறோம். ஆனால் அது உண்மை இல்லை. இன்னையிலேருந்து தான் ஆரம்பிக்கும். இன்னைக்கு தான் புண்ணிய திருநாள். ரத சப்தமியிலிருந்து சரியான வடக்கு நோக்கி திரும்புகிற காலம் சூரிய பகவான். அது ரொம்ப புனித காலம். நம்ம எல்லாமே வடக்கு தானே கும்பிட்றோம் பெரும்பாலும். அப்படி புண்ணிய காலம்தான் இன்று. அதனால் ரத சக்தி வரைக்கும் நான் இங்கே இருக்கணும்னு நினச்சேன். அதுக்கு பின்னாடி தான் என்னுடைய உடலை விட்டு உயிர் போகணும்னு நினச்சேன். அவர் நிறைய தப ஜபங்கள் செய்தார். அவர் திருமணம்னா செய்து கொள்ள நிறைய தியாகங்கள் பண்ணார். அவருடைய தியாகத்தை அது பார்த்தோம்னா அது நிறைய நீண்ட ஒரு மகாபாரதமே இன்னொரு மகாபாரதத்தை தனியாக சொல்லணும். அவருடைய அது இன்னொரு சந்தர்ப்பத்தை சிந்திக்கலாம். அப்படிப்பட்ட பீஷ்மர் அவர் தான் நம்ம பிதாமகர்னே சொல்லுவோம். தந்தைக்கெல்லாம் தந்தை, பிதானா தந்தை, நமக்கெல்லாம் எல்லாத்துக்கும் தந்தையா. அவ்வளவு நல்ல கருணை. அவர் செய்த தவம் யாருமே செய்யலையா. அவ்வளோ பெரிய தவம் செய்தவர். மெயினாக ஒரு அட்டாங்க யோகம் வேண்டியிருக்குது. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அட்டாங்க யோகம் தான் அந்த நீடித்த ஆயுளை கொடுக்கும். அவரை யாரும் வெல்ல முடியாது. அப்படி ஒரு அரிய ஆற்றல் மிக்கவராக இருந்தார். நம்ம சபை என்பவர்களுக்கு நம்ம அட்டாங்க யோகத்தை பற்றி ஓப்பனாக எடுத்தோம். ரொம்ப பேர் மறந்துருப்பாங்க இல்லைங்களா. அதனால் நான் இன்னொரு சந்தர்ப்பத்தை சொல்கிறேன். இருந்தாலும் நீங்கள் நல்ல ஒரு புனித நாளாக இருக்கிறதுனால அட்டாங்கிலேருந்து நம்ம செஞ்சு படைக்கணும். நல்ல விஷயத்தை நம்ம செஞ்சு படைக்கணும். அதனால் அட்டாங்க யோகத்தை பற்றி நான் சுருக்கமாக இன்றைக்கி வகுப்புலேயே நான் சொல்கிறேன். சுருக்கமாக சொல்கிறேன். அதை நீங்கள் பின்பற்றலாம், நாள்தோறும் பின்பற்றலாம். அட்டாங்க யோகம் செஞ்சால் 8 வகை சித்தி உடனே வருமா, சீக்கிரத்தில் வந்துடும். அவ்வளோ ஒரு சிறப்பானது. அதுக்காக செஞ்சுட்டு உடனே நாளைக்கு கழிச்சு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. அதுக்குன்னு ஒரு பக்குவம் இருக்கு இல்லையா. நம்ம செய்தோம் சரியான முறையில் பக்குவத்தில் நீடித்த காலம் அதை செய்யணும். திருமந்திரத்தில் திருமூலர் தான் அட்டாங்க யோகத்தை விரித்து பேசுகிறார். குறைஞ்சபட்சம் 14 வருஷம் சொல்கிறார். மொத்தம் 6 ஆதாரங்கள் இல்லை, 6 ஆதாரங்கள் சகசகார சுத்தம்னா 7, ஒவ்வொன்றும் 2 வருஷம் வீதம் 14 வருஷம். அந்த ஆதார தியானம் உடனே எல்லாருக்கும் வந்துடாது. நம்ம எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் தியானம்னு இல்லைங்களா. அதெல்லாம் வந்துடாது. அதுக்கு முறையான அட்டாங்க யோகம் பயிரணும். அட்டாங்க யோகம்னா 8 யோகத்தில் 8 கூறுகள் இருக்குதுங்க. படிநிலையில் யமம் நியமம் அப்படியே சொல்லி 7வது தான் தியானம், 8வது தான் சமாதி அப்படின்னு நினைக்கிறேன். இந்த தியானத்துக்கு முன்னாடி இன்னொரு பார்த்தீங்களா, அதான் பிராணயாமம். அது ரொம்ப முக்கியமானது. அதை நம்ம கை கொள்ளணும். பிராணயாமத்தை நம்ம சபையில் எல்லாம் சொல்லியிருக்கேன். நம்ம பதிவில் தான் இருக்குது. நீங்கள் ரொம்ப விரிவாக கேட்கணும்னா நீங்கள் வாங்கி சீடியில் கூட கேட்டுக்கலாம். நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன்.
ஆனால் இதெல்லாம் வந்து பெரியவங்களே சீக்ரெட்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாருக்கும் சொல்லப்படக்கூடிய விஷயம் இல்லை, அப்படி தான் சாஸ்திரம் சொல்லுது. இருந்தாலும் ஏதோ மனசுக்கு இன்றைக்கி சொல்லணும் போட தெரியுது, நல்ல ஒரு நாளாக இருக்கா. அதனால் சுருக்கமாக நம்ம ஒன்றும் இல்லைங்க, சுவர் இருந்தால் தானே சித்திரை வரைய முடியும். உடம்பு நம்ம கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கணுமா இல்லையா? உடல் நல்லா இருக்கணும், மனசு செம்மையாக இருக்கணும் இல்லைங்களா? அப்போ தான் நம்ம ஒரு செயல்பாடே செய்ய முடியும். அதுக்கு நமக்கு அவசியம் வேணும். அவரே தான் சொல்கிறார் திரும்ப, உடல் ஊன் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன். நம்ம இந்த உயிரை வளர்க்கறதுக்கு என்ன செய்யணும்னா ஊனை வளர்த்து தான் ஆகணும். உடம்பு நல்லா இருந்தால் தானே உயிர் வளரும். நம்ம கேட்கலாம் ஊன், நீங்கள் கேட்கலாம் ஊன் தெரியுங்க, ஊன்னா உடம்பு, உயிர் எங்கே இருக்குன்னு கேட்கலாம். அதை நான் முழுசாக சொல்லணும்னா சைவ சித்தாந்தம் சொல்லணும் இல்லைங்களா? உயிர் இருக்குது, எங்கே இருக்குன்னு யாருக்கா தெரியுமா? இப்போ நம்ம உடம்பு இருக்குது, உச்சந்தலையிலேருந்து பாதம் வரை உடம்பு இருக்குது. இந்த இடத்துல எங்கே உயிர் இருக்குது? மருத்துவர்கள் ஏதோ ஒரு இடத்துல சொல்கிறாங்க ஹார்ட்ன்றாங்க இல்லைங்களா? சில பேர் ஹார்ட் ஃபெயிலியர் ஆனாலும் உயிர் இருக்குது, நம்ம பார்க்குறோம். அப்போ எங்கே மூளையில் இருக்கா? இல்லை, மூளை ஃபெயிலியர் ஆனாலும் இருக்குது. அப்போ எங்கே இருக்குன்னு தெரியாது. கையில் இருக்கா, காலில் இருக்கா, கண்ணில் இருக்கா, எங்கே இருக்குன்னு தெரியாது இல்லைங்களா? அதுதான். அப்போ எங்கே இருக்குது அப்படின்றது அது ஒரு முக்கியம் இல்லையா? தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று தான். அது இன்னொரு பக்கட்டும், உயிரை பற்றி நம்ம அப்புறம் பேசிக்கலாம். இப்போ நம்ம இந்த உயிர் இந்த உடம்பை சார்ந்து இருக்குது. அதனால் இந்த உடம்பு நல்லா இருந்தால் தான் உயிர் நல்லா இருக்கும். அதை மட்டும் நம்ம இப்போ எடுத்துக்கலாம். உயிரை வளர்த்துறதுனா உடம்பை வளர்க்குறதுக்கு நல்ல சத்துள்ள ஆரோக்கியமான உணவுகள் தேவை. சரி, அப்போ உயிரை வளர்க்குறதுக்கு என்ன ஆகாரம் இருக்குது? உயிரை வளர்க்குறதுக்கு என்ன சாப்பிடணும்? ஊன் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்னு சொன்னார். உயிரை வளர்க்குறதுக்கு நம்ம என்ன சாப்பிட முடியும் இல்லைங்களா? அதுதான் ஆன்மீகம். ஆன்மீகம் மட்டும்தான் உயிரை வளர்ச்சி அடைய செய்யும். ஆன்மா சம்பந்தப்பட்ட விஷயம், அதான் ஆன்மீகம்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம எல்லாருமே உடம்பை மட்டுமா வளர்க்குறோமே தவிர இந்த உயிரை வளர்க்கலை. ஆனால் உடம்புக்குள்ள இருக்கிற உயிரை வளர்ப்பது தான் நம்மளுடைய கடமை இல்லைங்களா? அப்போ நம்ம திருமுறை ஆசிரியர்கள் இப்போ அந்த இதுக்கு வந்துடலாம். அது நான் உங்களுக்கு அட்டாங்க சுருக்கமாக அது இடையில நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ உடம்பு நல்லா இருக்கணும், அப்போ தான் உயிர் வளரும். அப்போ சரி, இந்த உடம்பும் உயிரையும், இந்த உயிர் இருக்குது, இந்த உயிருக்காக சாமி உடம்பை படைச்சு கொடுத்துட்டாரு. அதை நம்ம பிறப்புன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அதை வந்து பிறப்புன்னு சொல்கிறோம். சரி, எதுக்கு பிறப்பு? ஒரு கேள்வி வருது, எதற்காக பிறப்பு? நல்லா யோசிங்க. இன்னைக்கு வந்து சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியமானது, இதை கூட பதிவு கூட பண்ணலாம். எதற்கு அப்படின்னு வருது. அப்போ அருமையாக ஞானிகள் சொல்கிறாங்க. குருஞான சம்பந்த பெருமான் சொல்கிற, ஆசையராய் பாசம் விடாய் ஆன சிவபூஜை பண்ணாய் நேசமுடன் ஐந்தெழுத்தை நீ நினையாய் சீச்சி அப்படின்றார். சினமே தவிராய் திருமுறைகள் ஓதாய் மனமே உனக்கென்னவாய். இதெல்லாம் வந்துங்க ஒரு சவுக்கெடுத்து அடிக்கிறத விட பெரியவங்க ஞானிகள் வந்து கண்டிச்சு சொல்றாங்க. இதெல்லாம் செய்யாம நீ எதுக்கே வாழ்ற அப்படிங்க, உனக்கு எதுக்கு வாங்கின்னு கேட்குறாங்க, எதுக்கு பேசுகிற? இது குருஞான சம்பந்தர் சொல்கிறார். இந்த பாட்டு திருமுறைகளுடைய சிறப்பை, நம்ம திருமுறை தானே பாட போகிறோம், திருமுறையுடைய சிறப்பை இதை விட அருமையாக யாராலையும் சொல்ல முடியாது. இதுக்கு என்ன அர்த்தம்? பாட்டு பாடிட்டாங்க, தமிழில் தான் இருக்குது இல்லைங்களா? இது என்ன, பெரியவங்கெல்லாம் ஒரு சங்கீத நிலையில் சொல்லியிருப்பாங்க. பாட்டு பாடுறாங்க, ஒவ்வொன்றும் தமிழ் எடுத்து தான். ஆனால் நமக்கு புரியலை. ஏன் புரியலைன்னா அவங்க அனுபூதி நிலையிலிருந்து பாடியிருக்கிறாங்க. அனுபூதினா இறை அனுபவத்தை பெற்று பாடியது. அதனால தான் நமக்கு புரியலை. அவங்களோட அனுபவத்தை சொல்கிறாங்க. இப்போ நம்ம பாட்டுடைய பொருள் எளிமையாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம பிறந்திருக்கிறோம், எதுக்கு பிறந்திருக்கிறோம் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஞானிகள் சொல்கிறாங்க, நீ பிறப்பை அறுப்பதற்காக பிறந்திருக்கிறாய். பாருங்க, பிறப்பே வந்து எதற்கென்றா பிறப்பு அறுப்பதற்கு தான் பிறப்பு இல்லைங்க. பிறப்பு நம்மளுடைய ஏன் பிறந்தோம் அப்படின்னு ரொம்ப பேர் கேட்குறாங்க. உன்னுடைய பிறப்பை அறுப்பதற்கு தான் பிறப்பு. அது எப்படிங்க பிறப்பை அறுக்கிறது அப்படின்னு கேள்வி வரும். அது ஒரு கொஸ்டின், அதை சாமி கேட்டுக்க. பிறப்பை அறுப்பதற்குன்னு சொல்றீங்க, அந்த பிறப்பு எதற்கு? அந்த பிறப்பை ஏன் எப்படி அறுக்க முடியும்? அப்ப பிறக்கிறது ஏன், எதற்காக பிறக்கணும்னு சிந்திக்கணும்.
இல்லைங்களா? ஏன் பிறக்கணும் அப்படின்னு சிந்திச்சா பொருள் கிடைக்கும். ஏன் பிறக்கணும் வள்ளுவர் அருமையாக சொல்லிட்டார். நீ ஆசைப்பட்டா உனக்கு பிறப்பு உண்டு அப்படின்னு எளிமையாக சொல்லிட்டார் வள்ளுவர். ஆசைப்பட்டா உனக்கு பிறப்பு உண்டு. அப்போ நீ எத்தனை ஆசைப்படுகிறையோ அத்தனை பிறப்பு உண்டு. 100 ஆசைப்பட்டா 100 பிறப்பு, 1000 ஆசைப்பட்டா 1000 பிறப்பு, 1,00,000 ஆசைப்பட்டா 1,00,000 பிறப்பு. அப்போ ஒவ்வொருத்தரும் எவ்வளோ ஆசைப்படுவாங்கன்னு அவங்களுக்கே தெரியும். நம்ம அதை அவங்களுடைய சாய்ஸில் விட்டுறலாம். இது என்னன்னு நிறைய போயிட்டே இருப்பா. அப்போ அத்தனை பிறப்பு உண்டு. ஒவ்வொரு ஆசைக்கும் ஒரு பிறப்பு உண்டு. வள்ளுவர் அருமையாக சொன்னார். அப்போ ஆசைப்படுவதால் தான் பிறப்பு வருகிறது. அப்புறம் எப்படிங்க பிறப்பாக இருக்கிறது? அப்போ அந்த ஆசையை அறுக்கணும்னு தெரியும். ஆசையை எப்படியா வர்றது அப்படிங்கிறது, ஆசையை எப்படி வர்றது, அது ஏன் வருது அப்படின்னு ஒரு கேள்வி ஞானிகள் கேட்டிருக்காங்க. ஆசை ஏன் வருது? ஆசை அறாய், ஆசையை விடுனாரு. அப்போ ஆசை ஏன் வருது? ஆசை தான் பிறப்புக்கு காரணம் எல்லாருமே சொல்கிறாங்க. அப்போ ஆசை ஏன் வருது அப்படின்னாரு. அது பாசத்தால் வருவது. ஆணவம், கண்மம், மாயை, இந்த 3க்கும் ஒரே ஒரு வார்த்தை இருக்குது. அது பேர் பாசம்னு பேர். இந்த பாசத்தால் தான் உனக்கு ஆசை வருது. ஆணவம், கண்மை, மாயையால் தான் உனக்கு ஆசை வருகிறது. அப்போ அந்த பாசத்தை அறுக்க வேண்டும். ஆசையை அறுக்கணும்னா பாசத்தை அறுக்க வேண்டும். ஆணவ மன கருமத்தை அறுக்க வேண்டும். சரி, இந்த ஆணவ மன இதெல்லாம் இருக்கேன்னு சொல்கிறீங்களே, அதை எப்படி அறுப்பது? அது நம்மளால் ஆக முடியுமானா முடியாது. நம்மளால் முடியாதுன்னு பெரியவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. அப்போ நம்மளால் எதையுமே செய்ய முடியாதுன்னு தெளிவாக சொல்லாச்சு. அப்போ இந்த பாசத்தை அறுப்பது எப்படி இல்லைங்களா? அதுக்கு தான் பெரியவங்க சொன்னாங்க, நீ பாசத்தை அறுக்க வேண்டுமானால் அந்த பாசம் ஏன் வருகின்றது என்றே நீ சிந்தி அப்படின்னா. இந்த பாசம் உன்னை ஏன் பற்றி நிற்கிறது என்று சிந்தி. அது நம்மளை பற்றி நிற்குது. ஆணவமான இருக்க நம்மளை உயிரை பற்றி நிற்கிறது. ஏன் என்று சிந்தி அப்படின்னா. அதுக்கு என்ன சொன்னாங்க சொன்னால், சினம் முதலிய 6 பகைகள் இருக்கிறது நம்மக்கிட்ட. காமம், கோமம், மோட்சம் 6 ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த 6 பகைகள் உயிரோடு இருக்கிறது. அதனால தான் பாசம் நம்மளை இறுக பற்றி கொண்டிருக்கிறது. அப்போ அதுக்கு என்னையா செய்யறது? இந்த 6 பகை நமக்கு பகையாக இருக்குது. அதை விட்டு நீங்குவதற்கோ அதை அறுத்து எறிவதற்கோ நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னார். அப்போதான் குருஞான சம்பந்தர் சொல்றாரு, நீ திருமுறைகளை ஓது. கடைசி விடை, நீ திருமுறைகளை நாளும் காதலாகி கண்ணீர் மழ்கி கசிந்து நாள்தோறும் ஓதுன. சரி, நாள்தோறும் ஓதுனா இதெல்லாம் உடனே போயிருமானா போகாது. கேளுங்க, நம்ம ஒரு மார்க்கத்தை சொல்லிட்டார், திருமுறைகளை ஓது இதெல்லாம் போயிருந்தார். இவ்வளவு கூடியதெல்லாம் உன்னை விட்டு போயிடும். சரி, திருமுறைகளை ஓதுனா இது உடனே போகுமானா போகாது. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, திருமுறைகள் ஓதுனா ஓதும் போது ஓதுகிற போதே உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? பொருள் உணர்ந்து ஓதுவோ செல்வர் சிவபுரம் அப்படின்னார் மாணிக்கவாசகர். யாரெல்லாம் பொருளை உணர்ந்து ஓதுகிறார்களோ அவர்கள் தான் கைலாயத்தை அடைய முடியும். சிவபெருமான் வீட்டிருக்கின்ற அவருடைய திருவடியை நாம் கைலாயத்துக்கு செல்ல முடியும். நான் பொருள் உணர்ந்து ஓதுனாதான் முடியும். அப்போ பொருள் உணர்ந்து ஓதணுமா, அதுக்கு உரிய ஆசிரியரிடம் சென்று அந்த பொருளை நன்கு கற்று நாள்தோறும் இதை ஓத 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 அடுத்த நிகழ்வுகள் நடந்துக்கிட்டே போகும். அதுக்கடுத்த நிகழ்வுகள்லாம் நடந்துக்கிட்டே போகும். அந்த நிகழ்வுகளைத்தான் பெரியோர்கள் சரியை, கிரியை, யோகம்னு 3 பிரிவாக பிடிச்சாங்க. இது ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வரும். திருமுறைகளை ஓத 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 நல்லா கேளுங்க. திருமுறைகளை நம்ம திடீர்னு நாமளே இப்போ எல்லாருமே புத்தகம் போடுறாங்க, வாங்கியெல்லாம் படிக்கக்கூடாது. உரிய ஆசிரியர்களிடம் சென்று அதனுடைய விளக்கங்களை நம்ம சிகேசியா பெரிய புராணத்துக்கு உரை எழுதுவார். அந்த உரை எழுதுகிற எல்லா பகுதியிலையும் கடைசியில் ஒரு குறிப்புரையும் ஒன்று எழுதுவார். உரியவர்களிடம் சென்று கேட்க அப்படின்றார். உரியவர்களிடம் சென்று இதனை கேட்க அப்படின்னு முடிச்சுடுவார். அப்போ உரியவரிடம் சென்று அதனை நம்ம கேட்க வேண்டும். கேட்டு அந்த பொருளங்களை நன்கு சிந்தித்து நாள்தோறும் அந்த பொருளங்களை சிந்தித்து ஒழுக வேண்டும். ஒழுகும்போது அதுக்கு அடுத்து சரியை, கிரியை, யோகம் என்ற மார்க்கம் அவங்களை வந்தடையும். அப்போ எல்லாத்துக்கும் பேஸ் அது. குருஞான சம்பந்தர் தாய்ன்றார்கள். திருமுறை தாய்.
திருமுறை என்ற தாய் நம்ம கூடயே இருப்பாள், நம்மளை வழி நடத்துவாள். திருமுறையை தாய்ன்னு சொல்றாங்க பெரியவங்க. திருமுறை என்ற தாய் நம்ம கூடயே இருந்து வழி நடத்துவாங்க. இதை விட என்ன பெரிய நமக்கு ஒரு துணை இருக்க முடியும்னு கேட்குறாங்க. இதுதான்யா உற்ற துணைனாங்க. திருமுறைகள் தாங்க உற்ற துணை, அதுக்கு மேல துணையே கிடையாது. அத்தகைய துணையை, அந்த தாயை இருக நம்ம பற்றி கொள்ளும் போது, அந்த பொருளை உணர்ந்து ஓதும் போது அந்த திருமுறைகளே நம்மளை வழிநடத்தும். அந்த வழிநடத்துகிற அந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் படிநிலைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதான் சரியை, கிரியை, யோகம். அந்த நிலையில் அப்படியே போயிட்டே இருக்கும். சரியை மார்க்கத்தில் இருக்கும், அடுத்து கிரியை மார்க்கத்தில் இருக்கும், மூணாவது யோக மார்க்கத்தில் இருக்கும். அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இது என்னன்றது, சரியென்ன, கிரியைனா என்ன, யோகம்னா என்னன்னா அது ஒரு விரிவான இது. அதை நம்ம இடைப்பட்ட காலங்களில் நம்ம சிந்திக்கலாம். இப்போதைக்கு பொது நிலையில் அதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இன்று இருந்தாலும் நல்லா கேளுங்க, நாம் வந்து சரியில் இருக்க சரி என்ற தவத்தை செய்யணும்னாலும், கிரியை என்ற தவத்தை செய்யினாலும், யோகம் என்ற தவத்தை நீங்கள் செய்யினாலும் உடம்பு நல்லா இருக்கணும், மனசு நல்லா இருக்கணும், நம்ம கரிகரணங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் இல்லைங்களா. அதுக்கு திருமூலருடைய அந்த அட்டாங்க யோகத்தில் ஒரு எளிய சின்ன, அதாவது நாளும் ஒரு சின்ன நம்ம தம்பி கூட எளிமையாக பயிலுமாறு ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நம்ம இன்றையிலிருந்து நல்ல நாள்னால அதை நம்ம தெரிந்து கொள்ளலாம் இல்லைங்களா. அதை நான் உங்களுக்கு இடையில சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம 4 திருமுறைகள், அந்த 2ஆம் திருமுறை, அதுக்கு 5ஆம் திருமுறை திரு அநேகதங்காவதம் என்ற திருத்தலத்தில் ஞானசம்பந்த பெருமான் அருளியிருக்கின்றார். இந்த தலம் எங்கே இருக்குன்னு சொன்னால், இந்த தலம் வந்து தமிழகத்தில் இல்லைங்க, வடநாட்டில் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் இந்த தலம் இல்லை. அதனால் சாமி வந்து திருஞான சம்பந்த பெருமான் அவருடைய காலத்திலே திருக்காளகத்தி வரையும், நம் தமிழகத்தினுடைய கடைசியில் திருக்காளகத்தி வரையும் சென்றார். திருக்காலத்தி மலையில் இருந்து தான் இந்த வடநாட்டு தலங்களை எல்லாம் அவர் வந்து பாடி பரவினார். வடநாட்டு தலங்களை பாடி பரவினார். அப்படியே அந்த வடநாட்டு தலங்களை அவர் பாடி படைந்து திருக்காலத்தி மலை தான் பெரியவங்க சொல்றாங்க. அதனால் அநேகதங்காவதம் வந்து பாரு. இந்த அநேகதங்காவதம் எங்க இருக்குன்னு சொன்னா, இப்பெல்லாம் நம்ம எல்லாம் வடக்க சாதாரணமாக திருத்தல யாத்திரை மேற்கொள்கிறார்கள். இன்னைக்கு திருக்கேதாரம் போகிறாங்க பார்த்தீங்களா, திருக்கேதாரம் போகிற வழியில் இது இருக்குதுங்க. ரொம்ப அடியாக இருக்குது, தெரியல, அவ்வளோ தூரம் போகிறாங்க. ஆனால் ஒன்று கோயிலை கடந்து தான் போகணும், ரொம்ப பேருக்கு அது தெரியல. இந்த விஷயத்தை நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டதில்ல, பதிவு பண்ணுறாங்க இல்லையா. திருக்கேதாரம் போகிறவங்க இந்த தலத்தை கண்டிப்பாக தரிசனம் பண்ணணும். திருக்கேதாரம் மடம் நமக்கு தெரியும், இந்தியாவிலே கடைசியில் இருக்குது. நீங்கள் கேதாரம் போனீங்களா ஐயா? திருக்கேதாரம் வந்து ரொம்ப எட்ஜி இல்லையா, பெரிய மலை தான். அந்த திருக்கேதாரம் போகிற வழியில தான் அந்த தலம் இருக்குதுங்க. திருக்கேதாரம் போகல, ரிஷிகேசத்திலேருந்து போனாங்கன்னா கௌரி குண்டம்னு ஒன்று வரும். அங்கே வெந்நீர்லேயே ஊற்று வரும். அதெல்லாம் பாருங்கள், நடுங்கிக்கிட்டு இருப்பாங்க போகிறவங்கெல்லாம். இன்னைக்கு போனவங்கலாம் சொல்லுவாங்க, அப்படி கிட்டு நடுங்குவாங்களாம், அவ்வளோ பனி கொட்டும். ஆனால் அங்கே சாமி பாருங்க, கௌரி குண்டத்துக்கு பக்கத்தில், அதாவது பெருமாளுடைய கருணை பாருங்க, அங்கே குளிரில் பக்தர்கள்லாம் வருவாங்கிறதுக்காக ஒரு தொட்டியை வச்சு அதில் கொதி நீரை அவரே இயற்கையாக கொடுக்குறாரு. அதில் கொதித்த நீரை அப்படி குடுக்குன்னு வரும். நான் பார்த்தேன், அந்த வீடியோலாம் பார்த்தேன். அப்படியே ஆவி பறக்குதுங்க, நல்லா சுட வருது. யாரும் அடுப்பெல்லாம் பற்ற வச்சு கொதிநிலை ஏற்படுத்தலை, சாமியே பண்ணியிருக்கிறாரு பாருங்க கௌரி குண்டத்துக்கு பக்கத்தில். அந்த குளிரில் போனோம்னா வெந்நீரில் குடிச்சா நல்லா இருக்குமா, அப்பாடான்ட்டு ஒரு தெம்பு வருது. அதுக்கு மேலே அவங்க பயணம் மேற்கொள்வாங்க. அந்த கௌரி குண்டத்துக்கு பக்கத்தில் தான் இந்த தலம் இருக்கு, அநேகதங்காவதம். அங்கு உள்ள அம்பிகை வந்து கௌரி அம்மை, சாமி வந்து அநேகதங்காவேஸ்வரர். இங்கே வந்து சூரிய சந்திரர்கள் வழிபட்ட தலம். அப்படிப்பட்ட அருமையான தலத்தை சுவாமி தமிழகத்திலிருந்து பாடி போடுறார். அந்த அப்போ அவருடைய ஒரு சிறப்பான தலமும் தெரியுது. நம்ம பொதுவாக நம்ம பெரியவங்கள்லாம் நம்ம நாட்டை வந்து ஒன்றா தான் பார்த்தாங்க, பிரிச்செல்லாம் பார்க்கல. தென்னாடு வடநாடு இப்படி இந்த பிரச்சனைலாம் கிடையாது. அவங்க இங்கே இருக்கு. ஞானசம்பந்த பெருமான் தமிழ் ஞான சம்பந்த பெருமான் தான் அவர் சொன்னார் இல்லைங்களா. நான் தமிழில் வல்லவன்வர், மறை வல்லவரான் தமிழில் வல்லவன்வர். அப்படிப்பட்ட பெருமான் வடதேசத்தில் உள்ள ஒரு திருக்கோயிலை பாராம அது சிறப்பு மிக்கதான். பெரியவங்களுக்கு வந்து அந்த இடம் தேசம் என்ற வேறுபாடுகள்லாம் இருக்காது, மொழி வேறுபாடெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட அவங்க தான் பெரியவங்க.
அந்த வகையில் திருஞான சம்பந்த பெருமான் திரு அநேகதாங்கிருதத்தை பாடியிருந்தார். அந்த பதிகத்தை தான் அந்த வடநாட்டு கௌரி குண்டத்தில் பக்கத்தில் இருக்கின்றது, அதாவது கேதாரத்துக்கு போகிற வழியில் இருக்கின்ற தலம், அதுவும் உச்சி தான், மலை உச்சி தான். அப்படிப்பட்ட அருமையான தலத்திலே திருஞான சம்பந்த பெருமான் அவருடைய திருப்பதிகம் தான் இந்த பதிகம். இந்த பதிகத்தில் பல செய்திகளை பெருமான் நமக்கெல்லாம் சொல்றார். நம்ம அது ரொம்ப தூரமாக இருக்குது. பெரும்பாலும் ஞானசம்பந்த பெருமான் அந்த தலத்தில் போங்க, தலத்தில் போய் இறைவனை வழிபாடு செய்யுங்கன்னு சொல்வார். அது தூரமாக இருக்குன்னா சாமி அதை உணர்ந்தா நேரமாகி சொல்கிறார். என்னன்னா